சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா போர் நிறுத்த திட்டம் முன்வைப்பு, ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு, காசாவில் மனிதாபிமான உதவியை இஸ்ரேல் போராயுதமாக பயன்படுத்துகிறது, கண்டிக்கும் ஐநா, உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை தயார் என அறிவித்த புடின், உக்ரைனின் துறைமுக நகரத்தில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 3 பேர் காயம், குடியிருப்புகள் சேதம், அமெரிக்காவை எதிர்க்க பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டணியை நாடும் சீனா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொலிக்குள் போகலாம். காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான புதிய செயல் திட்டத்தை கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்கள் முன்வைத்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகையில், புதிய செயல் திட்டத்தின் கீழ் காசா போர் நிறுத்தம் 5 முதல் 7 ஆண்டுகள் வரை நீடிக்கும். அனைத்து பிணை கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக வெளியேறும். இதன் மூலம் நிரந்தர போர் நிறுத்தம் உறுதியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த செயல் திட்டம் குறித்து இஸ்ரேல் உடனடியாக எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் சுமார் 1.5 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற தாக்குதலில் இதுவரை சுமார் 51,000 பாலஸ்தீனர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே நேரம் 1,16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் மேற்கொண்டு வந்த முயற்சியின் பலனாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடந்த ஜனவரி 19 முதல் 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டது. இருந்தாலும் அதை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசாவில் நடந்து வருகின்ற மனிதாபிமான நெருக்கடி குறித்து சர்வதேச சமூகத்தின் செயலற்ற தன்மையை விமர்சித்து ஜனவரி மாத போர் நிறுத்தத்தை மீண்டும் ஏற்படுத்த வேண்டியதன் அவசர தேவையை வலியுறுத்தி UNRWA ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசர்னி கூறியிருக்கிறார். அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவில் லாசர்னி என்ன கூறியிருக்கிறார் என்றால், முற்றுகையை நீக்குவதற்கும் போர் நிறுத்தத்தை மீண்டும் தொடங்குவதற்கும் மனித குலத்தில் எஞ்சியிருப்பவற்றை காப்பாற்றுவதற்கும் வெற்றுக்கண்டன வார்த்தைகள் செயல்பாட்டிற்கு வர எவ்வளவு காலமாக என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார். இஸ்ரேலிய ஆட்சியால் காசா பகுதி முழுமையாக முற்றுகையிடப்பட்டு 50 நாட்களுக்கு பிறகு அவருடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. பசி பரவி ஆழமடைந்து வருகிறது. இது வேண்டுமென்றே மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். காசாவை விரக்தியின் நிலம் என்று விவரித்த அவர், பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 2 மில்லியன் மக்கள் கூட்டு தண்டனைக்கு உள்ளாகி வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரேல் மனிதாபிமான உதவியை பேரம் பேசும் ஒரு பொருளாகவும் போர் ஆயுதமாகவும் பயன்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காயமடைந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் முதியவர்கள் மருத்துவ பொருட்கள் மற்றும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்ற அவர், முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும் என்றும் போர் நிறுத்தம் மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைனில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து அந்த நாட்டுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உக்ரைனில் தாக்குதலை நிறுத்தி வைப்பது தொடர்பான உறுதியான பேச்சுவார்த்தை செயல் திட்டம் எதுவும் தற்போது ரஷ்யாவிடம் இல்லை. இருந்தாலும் உக்ரைனுடன் இதுகுறித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் விளாடிமிர் புடின் தயாராக இருக்கிறார். அத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது இருக்கின்ற முட்டுக்கட்டைகளை உக்ரைன் நீக்க வேண்டியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த ஈஸ்டர் தின போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க டிமித்ரி பெஸ்கோவ் மறுத்துவிட்டார். இதற்கிடையே ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ரஷ்யா ஒரு தலைபட்சமாக அறிவித்திருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த சில மணி நேரங்களில் உக்ரைனின் ஒடேசா துறைமுக நகரின் மீது ரஷ்யா தீவிர ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது. டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், சபோரிஷியா, ஹெர்சான் ஆகிய கிழக்கு மாகாணங்களின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் கிழக்கு மாகாணங்களில் இன்னும் உக்ரைன் படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றனர். இதனால் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு ரஷ்யாவிடமும் உக்ரைனிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள
மேற்கொள்ள வேண்டுமென்றால் ரஷ்ய மொழி பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட டொனெட்ஸ்க், லுஹான்ஸ், சபோரிஷியா, ஹெர்சான் மாகாணங்களை உக்ரைன் தங்களிடம் முழுமையாக விட்டுக் கொடுக்க வேண்டும். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற மிக கடுமையான நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைத்திருக்கிறது. எனினும் அத்தகைய நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் பிடிவாதமாக மறுத்து வருகிறது. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழலில் மிகவும் அரிதான முறையில் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த புடின் தயாராக இருப்பதாக தற்போது அவரின் செய்தி தொடர்பாளர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதேவேளை யுக்ரைனின் துறைமுக நகரத்தில் ரஷ்யா நேற்றிரவு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. உக்ரைனின் கருங்கடல் கரையோட நகரமான ஒடேசாவில் ஒரே இரவில் நடத்திய பாரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பல குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் தீக்கிரையாகியும் சேதமடைந்திருப்பதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒடேசா மேஜர் ஹென்னாடி த்ருகோனாவ் மிகவும் அடர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதியை இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அவருடைய டெலிகிராம் பதிவில் தீப்பற்றிய கட்டடங்களும் சாளரங்கள் உடைக்க முகப்புகள் சேதமடைவதுமான புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார். அதே நேரம் ஒடேசா மாநில ஆளுநர் ஒலெக் ஹிபர் 3 பேர் காயமடைந்து மருத்துவ உதவி பெற்று வருகிறார்கள். இந்த தாக்குதலில் குடியிருப்புகள், கல்வி நிறுவனம், வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிகள் சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். உக்ரைனின் வான்படையின் தகவலின்படி கடந்த இரவிலான தாக்குதலில் ரஷ்யா 54 ட்ரோன்களை ஏவியிருக்கிறது. இதில் 38 ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 16 ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை. இது மின்னணு தடுப்பு உபகரணங்கள் காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒடேசா உக்ரைனில் முக்கியமான 3 துறைமுகங்களை கொண்ட நகரம் என்பதால் போர் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சீனா அதன் பன்முக வர்த்தகத்தை பாதுகாக்க பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டணியை நாடியிருக்கிறது. சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புகளை எதிர்த்து பன்முக வர்த்தக அமைப்புகளை பாதுகாக்க பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டிய தேவையை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி வலியுறுத்தி இருக்கிறார். பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியுடன் நடந்த தொலைபேசி உரையாடலில் அமெரிக்கா பன்முக வர்த்தக ஒழுங்குகளை மீறி தன்னிச்சையான வரி விதிப்புகள் மூலம் உலக வர்த்தகத்தை பாதிக்கிறது எனவும் சீனா மற்றும் பிரித்தானியா ஆகியவை சர்வதேச ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பை பின்பற்ற வேண்டும் என்றும் வாங் தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஆஸ்திரியாவின் வெளியுறவு அமைச்சர் பீட்டே மேனல் ரைசிங்கருடன் உரையாடிய வாங் ஐரோப்பிய ஒன்றியம் பன்முக வர்த்தகத்தை உறுதியாக பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பல்தரப்பட்ட பொருளாதார குழுக்களை உருவாக்கி மின்சார வாகனங்கள் மற்றும் வேளாண் உற்பத்திகளுக்கான சந்தை அணுகல் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார அம்சங்களில் ஒத்துழைப்பு வளர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை முன்னதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஸ்பெயின் பிரதமரை சந்தித்து உலகமயமாக்கலை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தற்போது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையில் நடந்து வருகின்ற போர் நிறுத்தம் தொடர்பாகவும் ஒரு போர் நிறுத்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் அறிவித்திருக்கிறார். இவ்வாறு உலக அரசியல் என்பது பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த 2 போர்களும் தான் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக தற்போதைய காலத்தில் மாறியிருக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்றதை தொடர்ந்து இந்த 2 போர்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தன்னாலான முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்வியும் உக்ரைனுடன் புடின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ஒப்புக்கொள்வாரா என்பதற்கான மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.